Hi kiddos, welcome to APS Tutor channel. This video is about Theorem 10.2 from the chapter Circle. So if you are new to my channel, kindly subscribe. So without any further delay, let's get started. For better understanding, watch my previous videos of this chapter. I have given the links in the description. To get an idea of the number of tangents from a point on a circle, let's perform some activities. இந்த தியரம் பற்றின சில ஐடியாஸ் நம்ம கிடைக்கிறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல் ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். Let's perform the first activity by taking a point P inside a circle. இப்போ முதல் ஆக்டிவிட்டி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாயிண்ட் Pயை நம்ம சர்க்கிள்குள்ளே கன்சிடர் பண்ணிக்கலாம். For that, draw a circle on a paper or a plane. அதுக்காக முதல்ல ஒரு சர்க்கிளை நம்ம ஒரு பிளேனில் வரைஞ்சிக்கலாம். Now, take a point P inside the circle. இந்த சர்க்கிள்குள்ளே P அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Now, draw the line passing through the point P. அதாவது பாயிண்ட் P வழியாக பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு லைனை இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். Now we can see that the line passing through this point intersect the circle in 2 points. அதாவது இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கிளில் 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ we can see this no 2 பாயிண்டில் நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை லைன்ஸ் வரைஞ்சாலும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்க்கிளில் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. From this activity, we are concluding that it is not possible to draw any tangent to a circle through a point inside it. அதாவது இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா சர்க்கிள்குள்ளே நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியாக நம்ம லைன் ட்ரா பண்ணோன்னா நம்மளால் டேஞ்சண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது டேஞ்சண்ட் ஃபார்ம் ஆகாது. Now let's move on to second activity by taking a point P on the circle. இப்போ ரெண்டாவது ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். இப்போ சர்க்கிள் மேலேயே பாயிண்ட் P அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். For that, draw one circle. அதுக்காக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். Now consider point P on the circle. இப்போ சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் Pயை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். Next, draw a tangent through this point. அதாவது இந்த பாயிண்ட் வழியாக நாம் ஒரு டேஞ்சண்ட் வரைஞ்சிட்டோம். From this activity, we are concluding that it is possible to draw one tangent to the circle at a point P. அதாவது இந்த ஆக்டிவிட்டியினுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நம்மளாலே இங்கே பார்க்க முடியுது. ஸோ சர்க்கிள் மேலே ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியாக நம்மளால் ஒரே ஒரு டேஞ்சண்ட் வரைய முடியும். Next, move on to the third activity by taking a point P outside the circle. இப்போ நாம் தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். இதில் நம்மளுடைய சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பாயிண்ட் Pயை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். For that, draw a circle. இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். Now, take a point P outside the circle. இப்போ P அப்படின்ற பாயிண்ட்டை சர்க்கிளுக்கு வெளியே நாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். Now, draw the tangent to the circle from this point P. அதாவது இந்த பாயிண்ட் Pயிலிருந்து இந்த சர்க்கிளுக்கு நாம் ஒரு டேஞ்சண்ட் வரைகிறோம். Now we can draw exactly 2 tangents to a circle through this point. ஸோ இந்த பிக்சர்லேருந்தே நமக்கு கிளியராக நல்லா தெரியுது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் Pயை நம்ம சர்க்கிளுக்கு வெளியே எடுக்கிறதன் மூலமாக நம்மளால் 2 டேஞ்சன்ஸ் ஆனது ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றது நமக்கு தெரியுது. இதில் T1, T2 அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். ஸோ ஹியர் T1 and T2 are the point of contact of the tangents
PT1 and PT2 respectively. Also, PT1 and PT2 are the length of the tangents from point P to the circle. ஸோ இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து நாம் என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, சர்க்கிளுக்கு வெளியே பாயிண்ட் பியை நம்ம எடுக்கிறதன் மூலமாக நம்மளால் 2 டேஞ்சன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நாம் பேஸாக வச்சு தான் நாம் தியரம் 10.2 பார்க்க போகிறோம். The statement of this theorem is the lengths of tangents drawn from an external point to a circle are equal. To prove this theorem, let's consider a circle with center O. அதாவது இந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சென்டர் O அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். Given tangents from external point P to the circles are PQ and PR. அதாவது outside the circle நம்ம point P கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த point Pலேருந்து நாம் இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ஸ் ட்ராப் பண்ணுறோம். இது ஏற்கனவே நம்ம ஆக்டிவிட்டி 3ல் பார்த்துருக்கோம். அதை தான் பேஸாக வச்சு இந்த தியரம் ஃபாலோ ஆகுது. ஸோ இதனுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன பார்த்தீங்கன்னா Q. அதே மாதிரி இன்னொரு டேஞ்சன்ட்டினுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. ஸோ இப்போ PQ அண்ட் PR அப்படின்னு 2 டேஞ்சன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். Now we have to prove PQ equal to PR. அதாவது நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் PQ ஈக்குவல் டு PR அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. To prove this, let's construct lines joining OP, OQ and OR. ஸோ இந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் 3 லைன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஒன்று OP, ரெண்டாவது OQ and third one is OR. To prove this theorem, let's consider theorem 10.1. இந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக தியரம் 10.1 கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த தியரம்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. So from theorem 10.1, angle OQP and angle ORP are right angles. அதாவது தியரம் 10.1 படி இந்த OQ and OR இது ரெண்டுமே ரேடியை ஆஃப் தி சர்க்கிள். அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கும், அந்த டேஞ்சண்ட்டுக்கு கரெக்டாக பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது தான் அந்த தியரம் 10.1ல் நம்ம படித்தோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். So now you can see 2 right triangles OQP and ORP. So in order to prove this theorem, it is enough to prove triangle OQP and triangle ORP are congruent. So இந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் OQPயும் இந்த ட்ரையாங்கிள் ORPயும் கான்குரண்ட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும். ஸோ கான்குரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ட்ரையாங்கிள்ஸுமே சேம் ஷேப்பில் சேம் சைஸஸில் இருக்கணும். அதாவது இது ரெண்டுத்தினுடைய சைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். Now in right triangles OQP and ORP, we already know that angle OQP and angle ORP which is equal to 90 degree. அதாவது இந்த ரைட் ட்ரையாங்கிள் OPQ அதுக்கப்புறம் இந்த ORQ அப்படின்ற ரைட் ட்ரையாங்கிள்ஸ்னுடைய ஆங்கிளான OQPயும் ORPயும் 90 டிகிரி அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட், தி சைட் OP இஸ் காமன் டு both the triangles because OP forms the hypotenuse of both the triangles. அதாவது இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்க்குமே OP அப்படின்றது காமன் சைடாக அமையும். அதாவது இது ஹைபாட்னியூஸ் ஆஃப் both the triangles. Next is OQ equal to OR because they are radii of the same circle. அதாவது
ஓக்யூவும் ஓஆரும் இந்த சர்க்கிளினுடைய ரேடியை. அதனால் இது ரெண்டுத்தினுடைய லென்த்துமே அதாவது டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும் சென்டரில் இருந்து. Therefore, triangle OQP is concurrent to triangle ORP by RHS criteria. அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆங்கிளுமே 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமே இந்த ஹைபாட்னியூஸ் இந்த ஓபின்றது காமன் சைடாக அமையுது. அட் தி சேம் டைம் இந்த சைடான ஓக்யூவும் ஓஆரும் ரேடியை ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது ரெண்டுத்தினுடைய லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஃப்ரம் தி சென்டர். அதனால் பை ஆர்ஹெச்எஸ் க்ரைட்டீரியா மூலமாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே நம்ம கான்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் PQ equal to PR, which is nothing but by means of CPCT. So CPCT is nothing but corresponding part of congruent triangle. அதாவது இந்த ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள்ஸ்லேயும் OQ வேல்யூ இந்த சைடு OR வேல்யூ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி OP அப்படின்றது காமன் அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டு சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிறனால இந்த மூணாவது சைடான PQ which is equal to PRும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். Alternatively, this theorem can be proved by another method also, that is by using the Pythagoras theorem. அதாவது இந்த தியரம் 10.2வை நாம் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம். இது இன்னொரு மெத்தட். உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸில் எது கன்வீனியண்ட்டான மெத்தடோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். Now consider triangles OQP and ORP. இப்போ நாம் ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், OQP and ORP. So from the right triangle OQP we can write as OP square which is equal to PQ square plus OQ square. So இந்த ரைட் triangle OQP பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட ஹைபாட்டன்யூஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஆப்போசிட் சைடு. அடுத்தது இது நம்மளோட அட்ஜசன்ட் சைடு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எழுதிட்டோம். OP square which is nothing but hypotenuse which is equal to PQ square which is nothing but the opposite side of the triangle plus OQ square is nothing but the adjacent side of the triangle. Similarly, consider the another triangle also which is nothing but ORP. OP square is nothing but the hypotenuse of the triangle. PR square is nothing but the opposite side of the triangle and OR square is nothing but the adjacent side of the triangle. From the above equation we can see that என்ன நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா இந்த OP ஸ்கொயர் அப்படின்றது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் காமனாக இருக்குது. அதனால் we can equate as PQ square plus OQ square which is equal to PR square plus OR square. As OQ equal to OR, நமக்கு ஏற்கனவே தெரியும் OQவும் ORும் இந்த சர்க்கிளினுடைய ரேடியை அப்படின்னு. So in the above equation instead of OQ you can substitute as OR. So நம்ம OQக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம OR அப்படின்னு substitute பண்ணுறோம். So in this equation we can cancel the OR square on the both sides. Therefore we get PQ equal to PR, hence proved. That is, we are cancelling the square also here. So it becomes PQ equal to PR. We can note that the angles OPQ which is equal to angle OPR. அதாவது இந்த தியரம்லேருந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் OPQவும் இந்த ஆங்கிள் OPR இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். Therefore
OP is the angle bisector of angle QPR. That is, the center lies on the bisector of the angle between the two tangents. அதாவது இந்த OP அப்படின்ற லைன் வந்து ஆங்கிள் QPRக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு பைசெக்டராக அமையுது. Okay kids, thank you for watching this video. Don't forget to subscribe.